Hi friends, welcome back to Tech Tamil Hunter. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து KineMaster பற்றி தான் பார்க்க போகிறோம். KineMasterல அப்படி என்ன தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், KineMasterல இப்போ புதுசாக வந்து நியூ வேர்ஷன் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த லான்ச் வந்து என்னென்னு சொன்னால் KineMaster 5.22 அப்படிங்கிற அந்த வேர்ஷன் தான். ஸோ இந்த வேர்ஷனில் வந்து என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் எடுத்து ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த என்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திக்கிறேன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நான் ஒரு வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் அதாவது இந்த உங்களோட பக்கத்தில் உள்ள அந்த ஸ்க்ரோல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இது கொண்டாந்துக்கிறாங்க. இந்த ரீப்ளேஸ்ங்கிறத வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் இருந்தாலும் வந்து பழைய வேர்ஷனில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து சரியாக வேலை செய்யாது. சம்டைம் வேலை செஞ்சாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து நல்லா செஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃபோட்டோ இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த ஒரு வீடியோவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் கலர் நல்லா மாறுது. ஸோ அடுத்தது என்னென்னு சொன்னால் பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி அப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை இப்போ வந்து டிரான்ஸ்கோட் அப்படிங்கிற அந்த இதில் வந்து இப்போ கொண்டாந்துக்கிறாங்க உள்ளுக்கே. அது என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ வந்து என்ன சைஸில் இருக்கணும், அதாவது உங்களுக்கு வந்து குவாலிட்டி கூடுதலாக இருக்கணுமா, குவாலிட்டி குறைவாக இருக்கணுமா, எத்தனை எம்பி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிரான்ஸ்கோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்ன சொன்னால், நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து பெரிய லெவலில் ஒரு எம்பி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் அந்த எம்பியை வந்து உங்களுக்கு குறைச்சிக்கிடலாம். குறைச்சிட்டு உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு போகலாம். சம்டைம் நீங்கள் வந்து எம்பி கூடுதலாக உள்ள ஒரு வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து தான் இந்த டிரான்ஸ்கோட் அந்த முறையை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட்டில் நாங்கள் என்ன மாற்றம் கொண்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்து டெக்னாலஜின்னு சொல்லி டைப் பண்ணி இப்போ நான் பார்க்குறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து நான் டைப் பண்ணி அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கொள்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, வந்து இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் கொண்டாந்து இல்லை, ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போது டெக்ஸ்ட் ஃபாண்ட்டை செக் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் பேசிக்லி அடுத்த இதில் வந்து எல்லாத்துலேயும் வந்து எல்லா KineMasterலேயும் வந்து நார்மல் வந்து எங்களுக்கு லட்டின் ஆண்ட்ராய்டு தான் இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் என்னென்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து கஸ்டம் ஃபோன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கஸ்டம் ஃபோன் KineMasterல ஆட் பண்ணுறதுக்கு இனி வந்து நீங்கள் என்னது சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவையான கஸ்டம் ஃபோனை வந்து இதில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபியூச்சரை வந்து இதில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. என்ன சொன்னால், இந்த ஃபியூச்சர் நிற்கிறதால வந்து நிறைய பேருக்கு வந்து அவங்களோட கஸ்டம் ஃபோனை வந்து டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம், நினச்ச மாதிரி வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி வேறு எம்பி செலவழித்து அவங்க வந்து ஃபோன்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இது பண்ண தேவையில்லை. இதில் வந்து எங்களுக்கு வந்து ஃபோன்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோன்ட்டை உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நான் இந்த இதுக்குள்ள நான் வந்து ஃபோன்ட்டை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உனிலா சண்டுரன் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபோன்ட்டு வந்து எனக்கு இப்போ டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஃபோன்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம் இந்த நியூ வெர்ஷனில். ஸோ இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு என்ன ஃபீச்சர் கொண்டு வந்துக்கிறோன்னு சொன்னால், இவங்க வந்து அவங்களுடைய அசெட் ஸ்டோர், அதாவது KineMaster அசெட் ஸ்டோரில் வந்து அவங்க சர்ச் பண்ணுற அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சொன்னால், நீங்கள் ஒரு அனிமேஷன் அல்லது டெக்ஸ்ட் சைட் அனிமேஷனை நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற முறையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக ஸ்பீடாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 GB ஸ்பேஸாலும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வந்து ஒரு 100 MB உள்ள ஒரு எக்ஸ்போர்ட் உங்களோட வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து இந்த KineMaster
வேர்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயும் இது அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தமாகவும் இந்த மாதிரி எடிட் வீடியோ சம்மந்தமாகவும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டு காத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னை நீங்கள் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறதுக்குரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னு ஒரு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் மம்ஹர்.